மாதம் கர்த்தர் நம்முடைய தலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே இந்த முதல் மணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே இந்த முதல் மணி நேரத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த மாதம் ஒரு அதிசயத்தை நம்முடைய கண்கள் காண ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த வருடத்தினுடைய இந்த 2வது மாதம் ஆண்டவர் நம்மை நினைத்து பல மாதங்களாக நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கு இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு பெரிய பதிலை கர்த்தர் தருவாராக. இந்த மாதம் நம்மை கர்த்தர் அதிசயமாய் கர்த்தர் நடத்துவாராக. நாம் வெட்கப்பட்டு போன பல இடங்களிலே இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணுவாராக. இந்த மாதம் புது புது காரியங்களெல்லாம் நாம் பேசப்படும்படியாக கர்த்தர் புதிய புதிய துவக்கங்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் முறித்து போடுவாராக. இந்த மாதம் கர்த்தர் அநேக இடங்களிலே நம்மை கனப்படுத்த கர்த்தர் கிருபையாய் இறங்குவாராக. கைகளை மேல உயர்த்தி இந்த மாதத்தை நீர் தந்ததற்காக நன்றி. எல்லாரும் முழு பலத்தோடு கூட இந்த மாதம் என்னை நீர் அதிசயமாய் நடத்த போகிறதற்காக நன்றி. இந்த மாதம் ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை நான் என்னுடைய கண்களால் பார்க்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் என்னை உயர்த்துகிற என்னை கனப்படுத்துகிற மாதமாய் நீர் மாற்ற போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் முறிக்கப்படுகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் மாறுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு பாடலை சேர்ந்து பாடி, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையை மனிதர்கள் மூலமாய் அல்ல கர்த்தரே நமக்கு தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். எலியாவினுடைய தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் காகங்களை கொண்டு போஷிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருந்தார். ஆண்டவர் விதவையை கொண்டு போஷிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு நாளை வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவரே நேரடியாய் வந்து போஷிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு நாளை வைத்தார். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் விசுவாசத்திலே வல்லமையாய் இருக்கும்போது, பலனாய் இருக்கும்போது காகத்தை கொண்டு போஷித்தார். அவன் ஊழியத்தை வேகமாய் செய்து கொண்டிருக்கும் போது விதவையை கொண்டு போஷித்தார். ஆனால் அந்த மனுஷன் சோர்ந்து போகும்போது அவரே நேரடியாக வந்து கர்த்தர் அவனை போஷித்தார். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல் ரொம்ப கரிசனை உள்ளவர். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் தான் ஆண்டவரே நேரடியாய் நமக்கு வெளிப்படுகிற மாதமாய் மாறும். எப்பொழுது நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோமோ அப்பொழுது கர்த்தரே நமக்கு இறங்கி வந்து நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சோர்ந்து போகிறவனை கர்த்தர் அற்பமாய் நினைக்காதவர். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, வேறு எங்கிருந்தும் வானம் பூமி படைத்த தேவன், ஹல்லேலூயா. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருக்கின்றவைகள்
வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கைகளமால் வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நம்பிக்கையோடு வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு எத்தனை வழிகள் அடைக்கப்பட்டாலும் நமக்காக ஒரு வழியை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம எதிர்பார்த்திருக்கிற இடங்களிலிருந்து ஒருவேளை வராமல் இருக்கலாம் உதவி, ஆனால் ஆண்டவருக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ரொம்ப அழகான பாடல். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, நான் யாரை நோக்கி பார்க்கிறேன், நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, ஆண்டவரே உன்னதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சிலர் நமக்கு ஒரு ஹோப் கொடுப்பாங்க பாருங்க, ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம ரொம்ப நம்புவோம். ஏன்னா அவங்க அந்த அளவு ஒர்த்தா இருப்பாங்க, வேல்யூவா இருப்பாங்க. அவர்கள் நினைத்தால் அதை செய்ய முடியும். நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மேலே அவங்க நமக்கு செஞ்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு நிறைய வரும். ஆனால் உண்மையிலேயே அதல்ல. மனிதர்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் மாறுவார்கள். எப்பொழுது அவர்களால் சிலருக்கு செய்யக்கூடிய ஆசைகள் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு செய்ய முடியாது. அவர்கள் எல்லாருக்கும் செய்வார்கள், நமக்கு மட்டும் அவர்களால் செய்ய முடியாது. அது தடையாக இருக்கும். ஆனால் ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அவங்க உனக்கு செய்ய வேண்டாம், அவங்க உனக்கு செய்ய வேண்டாம், நான் உனக்கு செய்வேன் என்பதற்காக தான் அந்த வாசல்களை ஆண்டவர் அடைக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை அடைக்கிறார் அப்படின்னா, அவர் நமக்கு செய்ய வேண்டான்னு நினைக்கல, அவங்க மூலமா செய்ய வேண்டான்னு நினைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ அவர்கள் மூலமாய் ஆண்டவர் செய்ய வேண்டான்னு நினைக்கிறாருன்னா அதுல கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு இந்த மாதம் உதவி வரப்போகிறது, என்னுடைய பலத்தால் அல்ல, என்னுடைய வேலையினால் அல்ல, கர்த்தரே எனக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஆமென். அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் அடைத்த வாசல்களுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் அடைத்த வாசல்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எனக்கு அடைத்த வாசல்கள் ஆண்டவரே எனக்கு செய்யாமல் இருப்பதற்காக அல்ல, நீர் உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எனக்காக திறப்பதற்காக, நீர் எனக்காக செய்வதற்காக தான் இந்த வாசலை நீர் அடைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று, சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் நான் கேட்பதில்லை, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது அந்நிய நாட்டு ராஜாவினிடத்திலே ரொம்ப ஐக்கியமா இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு அவனை விடுதலை பண்றது அவ்வளோ பிரியம். அப்படின்னா அந்த ராஜா சொல்றாரு, என்ன இருந்தாலும் இத்தனை வருஷமா இவன் என் பக்கத்துல இருக்கிறான், இவனிடத்துல நான் ஒரு தீமையுமே பார்க்கல, அதனால இவன் நம்ம கூட யுத்தத்திற்கு வந்தா கண்டிப்பா நஷ்டமாகாது, அதனால நம்ம கூட அவன் யுத்தத்துக்கு வரட்டும்னு சொல்லும்போது அந்த ராஜ்ய பாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எதிர்த்து நிற்கிறார்கள். வேண்டாம் வேண்டாம்,
தாவீது யுத்தத்திற்கு நம்ம கூட வந்தா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தனக்கு அந்நிய நாட்டிலே கூட இருக்கிற ஆதரவு அப்படியே முறிக்கப்படுகிறது. ஆனால் தாவீது ஒன்றை புரிந்து கொண்டான், ஆண்டவர் இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை தடுக்கிறாருன்னா அவரே நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறக்க போறாரு. ஒருவேளை அந்த ராஜா மட்டும் தாவீதுக்கு உதவி செய்து அந்த ராஜாவின் மூலமாக ஒரு பாதுகாப்பு அவனுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் நீ எப்படி எங்களை விட்டுட்டு அந்நிய நாட்டு ராஜாவோட நீ போன, எப்படி அவரோட சேர்ந்து எங்களுக்கு விரோதமாவே நீ யுத்தம் பண்ண, நாங்க உங்களை ராஜாவை ஏத்துக்க மாட்டோம். அந்த யுத்தம் அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா தான் பண்றாரு. தன்னுடைய சொந்த ஜனத்திற்கு விரோதமாய் ஒரு நாட்டை ராஜா யுத்தம் பண்ணுகிறார். அவங்கள்ட்ட பாதுகாப்புக்காக தாவீது இருக்கிறார். ஆனா ஆண்டவர் அங்க இருக்கிற ஜனங்கள் மூலமாகவே எதிர்ப்பு தெரிவிச்சு அவன் அதுல இருந்து துரத்தி விடுறாரு, வேண்டாம் உன்னை வச்சுக்க மாட்டோன்னு. ஆனா உண்மையிலே கர்த்தர் நன்மையை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சிலர் மூலமாக நமக்கு வருகிற நன்மை தடைபட்டது என்கிறதை குறித்து நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. சில லோன் உங்களுக்கு கிடைக்கலையா, நீங்க கண்டிப்பா வருத்தப்படாதீங்க. சில இடங்களிலே கடன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மறுக்கப்படுகிறதா, கண்டிப்பா நீங்க வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அடைக்கிற எல்லா வாசல்களும் தீமைக்கானது அல்ல, கண்டிப்பாக நன்மைக்கானது, நிச்சயமாய் நன்மைக்கானது. ஏன்னா அவரே நமக்காக திறப்பார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சில நேரத்தில் காலதாமதமே ஆனாலும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருப்பார். ஆமென். திருச்சபையினுடைய இடத்தை வாங்குவதற்காக ஒரு பேங்க்ல இருக்கிற ஒரு 7 பேர் கொண்ட ஒரு டீம் வரும்போது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அந்த லோனை நாங்கள் தர்றோம், இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தர்றோம், இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் மந்த்லி வட்டி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட வட்டி அன்னைக்கு அவங்க கேட்டது 2.5 லட்சம் ரூபாய். ஒரு மாதத்தினுடைய வட்டி 2.5 லட்சம் ரூபாய். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது எப்படி எங்களால் கட்ட முடியும், சாத்தியம் அப்படின்னு தெரியல, ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தடையாக போயிருச்சு. அது நடக்கவே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, இந்த முயற்சியும் நடக்கலையே அப்படின்னு. ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு வழியை திறந்தார். வட்டியே இல்லாம கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறந்தார். ஆமென். அப்போ அன்னைக்கு மட்டும் அந்த காரியம் நடந்துருச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ வட்டி கொடுத்துருப்போம் நம்ம. அதனால ஆண்டவர் நமக்கு அடைக்கிற வாசல்கள் தீமைக்கு அல்ல, அது நன்மைக்காகவே. அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏன் இப்படி அடைக்கிறாருன்னு தெரியும். ஆனால் ஒரு சில ஆண்டுகள் தாண்டி நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் அடைச்சது நல்லது, ஆண்டவர் அந்த சூழ்நிலையை அனுமதித்தது நல்லது, அவர்கள் எனக்கு உதவி செய்யாதது நல்லது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி, சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதையும் கேட்பதில்லை, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். நன்றி அப்பா, நன்றி. சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவது கேட்பதில்லை. பாடுவோம். சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவது கேட்பதில்லை, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும்
ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. ஒரு விஷயம் கூட சேர்ந்து வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக இந்த மாதம் நடத்த போகிற வழிகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஹல்லேலூயா. இந்த மாதம் உம்முடைய அதிசயமான கரங்களை நீர் எங்களுக்கு காண்பிக்க போகிறதற்காக நன்றி. இந்த மாதம் உம்முடைய கரத்தை நாங்க பார்க்க போகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நாங்க பார்க்க போகிறோம். உம்முடைய தாராளமான கரத்தை இந்த மாதம் நாங்க பார்க்க போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அற்புதம் செய்கிற கரத்தை இந்த மாதம் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடுகிற தெய்வமே, இந்த மாதம் உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி. மனதார எல்லாரும் நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு நல்ல கேடகமானவர். அவர் என் கால்களை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிற தேவன், அவர் உறங்க மாட்டார். எஸ், இந்த மாதம் அவருடைய கரத்தை நான் பார்க்க போகிறேன். அவருடைய கரத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்க போகிறார். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, உங்க கரத்தை இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் காண்பிக்க போகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. சொல்ல சொல்ல அந்த மகிமை நம்மை முழுவதுமாய். நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களை எதிர்ப்பவர்கள் முத்தியில எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற நல்ல கர்த்தர். எதிர்ப்பவர்கள் மத்தியில எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர். எதிர்ப்பவர்கள் மத்தியில் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. சொல்லுமா, எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர்கள் மத்தியில், தள்ளினவர் மத்தியில் ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. இப்ப சொல்லுவோம், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. முழு பலத்தோடு திருக்கரம் என்னை தாங்கி காடும் பிரச்சனைகளிலும் நான் முன்னேறி செல்வதற்கு நீங்க எனக்கு பலத்தை தரப்போகிறதற்காக நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், திருக்கரம் என்னை தாங்கி
சோதனைகளிலும் ஹalleluya முன்னேறி செல்வாரே பலத்தை நீ தந்ததினா இயேசுவே இயேசுவே முழு பலத்தோடு உம்முடைய மகிமை ஒவ்வொருவருமே இந்த மாதம் நிழலிடட்டும் என்ன நான் செய்திடுவேன் ஆயிரம் பாடல்களும் என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் என்ன நான் செய்திடுவேன் என்ன நான் உயர்த்திடுவேன் அப்படியே கைகளை உயர்த்தி இயேசுவே எஸ் சத்தம் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருமே சொல்லிக்கொண்டே இயேசுவே எஸ் இந்த வார்த்தை கர்த்தருடைய சமூகத்துல போய் சேருங்க திரும்ப திரும்ப இயேசுவே இந்த மாதம் ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தை கர்த்தர் தருகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்த நாட்கள் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துக்குள்ள தெளிவாய் அந்த வார்த்தையை இல்லை, இந்த வார்த்தை தான் இந்த மாதத்திற்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை. இந்த வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்கிறதை இந்த மாதம் நீ காண்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். எவர்களுக்கு முன்பாய் நீ தாழ்ந்தாயோ, எவர்களுக்கு முன்பாய் அவமானப்பட்டாயோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக இந்த மாதம் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி.